Let's talk about mental health and mainly என்னோட ஃபேவரட் டெக்னிக். ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா நான் முதல்ல செய்கிறது ஜேர்னலிங். ஸோ ஜேர்னலிங் வந்து நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலும் சரி, நீங்கள் எங்கே தேடினாலும் சரி, ஆல் யூ சி ஜேர்னலிங் ஏஎஸ்எம்ஆர், ஆல் தீஸ் வீடியோஸ், ஒரு க்யூட்டான ஸ்டிக்கர், அழகழகான மேஜிக் பேன், இதை வச்சு என்னென்னமோ டெக்கரேட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஃபீல் லைக் இட்ஸ் நாட் லைக் worth it அந்த மாதிரி இருக்கும்ல. எனக்கும் அது மாதிரி தான். ஓகே, எனக்கும் அதெல்லாம் பிடிக்காது. பட் ஜேர்னலிங் இஸ் மோர் தென் தேட். ஓகே, ஸோ இன்னைக்கு 3 ஃப்ரெண்ட்லி ஜேர்னலிங் டெக்னிக்ஸை உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். இஃப் யூ டூ திஸ் 90 days, இட் வில் ஹெல்ப் யூ டு மேனிஃபெஸ்ட் எனி திங் யூ வாண்ட் இன் ஃபியூச்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே ஜேர்னலிங் செஞ்சு உங்கள் மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஜேர்னலிங் வில் ஹெல்ப் யூ டு ரிஃப்ளெக்ட் யுவர் மூட், ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் பிலீஃப் சிஸ்டம், அண்ட் அங்கேருந்து நீங்கள் நிறைய விஷயத்த மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அது ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜேர்னலிங் பண்ணுறதுக்கு ஆஃப்கோர்ஸ் நோ நீட் எனி ஃபேன்சி ஸ்டஃப். ஓகே, ஜஸ்ட் அ ஸ்மால் நோட் புக் ஓகே, இல்லை ஒரு பேப்பர் கூட ஓகே. எல்லாத்த விட முக்கியமாக ரொம்ப அமைதியான என்வாயரமெண்ட்டில் நீங்கள் இருக்கணும். ஃபார் மீ, நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சென்டட் கேண்டல்ஸ் வந்து கொளுத்தி வைப்பேன். ஐ ரியலி லவ் கேண்டல்ஸ். இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் கேண்டில் கொளுத்தி வைக்கலாம், ஒரு ரிலாக்ஸிங்கான மியூசிக் கேட்கலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. as long as நீங்கள் ரொம்ப அமைதியாக, நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும். ஓகே ஓகே, இது முடிஞ்சுதா? ஸோ ஐ சேட் ரைட் 3 டெக்னிக்ஸ் இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் திங், பிகினர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க, என்ன நான் எழுதணும், எனக்கு தெரியாது. ஓகே, அண்ட் ஈவன் நீ கூகுள் ஜேர்னல் ப்ராம்ஸ்லாம் நீங்கள் கூகுள் பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் திங், அப்படின்னா நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெண்ட் இட் அவுட். ஓகே, ஜஸ்ட் ரிமூவ். ஓகே, ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் எவ்ரி திங். ஓகே, நீங்கள் டெய்லி வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக யாராவது திட்டணும்னு நினச்சிருப்பீங்களா? எக்ஸாம்பிள், மேனேஜர். ஓகே, அவங்க முகத்தை பார்த்தா நீங்கள் ஏதாவது திட்டணும்னு தோணும், ஆனால் உள்ளேயே வச்சுக்குவீங்க. எழுதுங்க, எழுதுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஜஸ்ட் வேண்டாம் லைக் என்னெல்லாம் நீங்கள் வந்து பேசணும்னு நினைக்கிறீங்களோ, சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, சொல்லாமல் விட்டது, லைக் எனி ப்ராப்ளம். லைக் சம்டைம்ஸ் உங்கள் மைண்ட் வாய்ஸ் ஒன்று இருக்கும், பட் நீங்கள் வெளியே வந்து ப்ராசஸ் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. ஓகே, இட் வில் ஹெல்ப் யூ டு லைக் பீயிங் மோர் எக்ஸ்ப்ரெசிவ். ஓகே, அண்ட் அது வந்து ஆக்சுவலி உங்களோட எனர்ஜியை ரொம்ப எலிவேட் பண்ணும். ஓகே, செகண்ட் ஒன், ஓகே திஸ் ஒன் டன். செகண்ட் இஸ் மார்னிங் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். மார்னிங் பேஜஸ்னால் காலையில் எழுந்ததும் என்னென்னலாம் உங்களுக்கு தோணுதோ எழுதணும். அட்லீஸ்ட் 3 பேஜஸ். எனிதிங். ஜேர்னலிங்னு வரும்போது நீங்கள் வந்து எக்ஸாம் செய்யலை, டோ நீட் டு வரி அபவுட் த கிராமர், எதுவுமே நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா ஜஸ்ட் ரைட் எனி திங் யூ வாண்ட் டு ரைட். ஓகே, இந்த மார்னிங் பேஜஸ் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுன்னா, உங்களுக்கு ஸ்லோ மார்னிங் ப்ராசஸ் உங்களுக்கு கொடுக்கும். நம்ம எல்லாரும் எந்திரிச்சதும் டக்கு 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 டக்குன்னு கிளம்பி வேலைக்கு வருவோம். ஓகே, பட் என்னைக்காவது ஒரு நாள் ஸ்லோ மார்னிங் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஸ்லோ மார்னிங் வந்து செய்யும்போது உங்களோட மூட் வந்து அந்த அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக, அந்த அன்னைக்கு இட்ஸ் செட் த இன்டென்ஷன் ஃபார் த டே. அண்ட் ஆல்சோ இது வந்து உங்களோட டிசிப்ளினை வந்து கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணும். பிகாஸ் வென் யூ திங்க், ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணும்போது யூ வில் நெவர் நோ என்ன வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்டட் மெசேஜ் வருது, என்ன பிரேக்கிங் நியூஸ் வருது. ஓகே, டிக்டாக் திறந்தால் யார் கத்துறா, யூ வில் நெவர் நோ. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட ஃபீட் எல்லாமே நெகட்டிவாக இருந்தால் அது உங்களை ரொம்ப பாதிக்கும். ஸோ இப்படி நீங்கள் செய்யும்போது யூ ஆர் ஆக்சுவலி புட்டிங் பாசிட்டிவிட்டி into your life, into your brain. Okay. Third one, also my favorite for beginners. இதெல்லாம் for beginners. Third one is a bullet journal. 3 to 5 important tasks அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது. நான் இதை எழுதும்போது நார்மலி வந்து டு டூ லிஸ்ட் மாதிரிலாம் செய்ய மாட்டேன். நான் என்னோட ஹெல்த்துக்காக ஏதாவது பண்ணுவேன். டோன்ட் ஸ்கிப் மை மல்டிவிட்டமின், டோன்ட் ஸ்கிப் மை ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட். ஓகே, மேக் ஷூர் டு ட்ரிங்க் மோர் வாட்டர், meditate 10 minutes. அந்த மாதிரி இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. யூ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் டு டூ லிஸ்ட் கேன். ஸோ இந்த 3 விஷயங்களையும்
90 டேஸ்க்கு நீங்கள் கிளியராக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் யூ கேன் கோ மோர் அட்வான்ஸ் லெவல் அண்ட் யூ கேன் மோர் ஃபோக்கஸ் ஆன் ரைட்டிங் யோர் affirmation, ரைட்டிங் யோர் ஸ்கிரிப்டிங் அண்ட் டூயிங் லைக் ஷேடோ ஒர்க். உங்களை வேறு லெவலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இந்த 90 டேஸ்க்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும்.